வெறும் துறைமுக நகரமாக இருக்கிற சிங்கப்பூர் இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஒரு பொருளாதார நாடாக மாறி நிற்கிது. 5 ஆசிய புலிகள்ங்கிற பட்டியல்லையும் இந்த சிங்கப்பூர் இருக்கு. 3 நிமிஷத்துக்குள்ள சிங்கப்பூரோட முழு வரலாறையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் நம்ம சோழர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ராஜேந்திர சோழன் மலேசியாவோட சேர்த்து சிங்கப்பூரையும் கைப்பற்றினார். அவர் கைப்பற்றினதுக்கு அப்புறம் திரும்ப சோழர்கள் வீழ்ந்ததுக்கு அப்புறம் உள்ளூர் சுல்தான்கள் கைக்குள்ள சிங்கப்பூர் வந்துடுச்சு. இப்போ சிங்கப்பூரோட நவீன கால வரலாற்றை பற்றி பார்த்துடலாம். சிங்கப்பூரோட நவீன கால வரலாறு 1819லேருந்து தொடங்குது. அப்போ ஆங்கிலேயர்கள் அங்கே குடியேற ஆரம்பிக்கிறாங்க. சிங்கப்பூரோட கடல் மற்றும் நில அமைப்பு துறைமுகத்துக்கு ரொம்ப சாதகமாக இருந்ததுனால அதை ஒரு துறைமுக நகரமாக பிரிட்டிஷார் மாற்றுறாங்க. அதன் பிறகு 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு சிங்கப்பூர். பிரிட்டிஷ்காரங்களை 1942 ஜப்பான் வீழ்த்துது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஜப்பானியர்கள் வசம் போயிடுச்சு. 1900 போராட்டம், அதாவது அமெரிக்க விடுதலை போர், அந்த மாதிரி அகிம்சை வழி இல்லை ஆயுத வழியில தான் இது வரைக்கும் நாடுகள் தங்களோட விடுதலை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூருக்கு வலுக்கட்டாயமாக சுதந்திரம் கொடுக்கப்படுது. இதனால முழு இறையாண்மை கொண்ட நாடா சிங்கப்பூர் மாறுது. அதன் பிறகு சிங்கப்பூர் அதிபரான லீ குவான் யூ அவர்கள் தன்னோட முன்னேற்ற திட்டங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சிங்கப்பூரை முன்னேற்ற ஆரம்பிச்சாரு. அதன் விளைவா இன்னைக்கு பார்க்குற நவீன சிங்கப்பூர் வளர்ந்து நிற்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் மொழி இங்கேயும் ஆட்சி மொழியா இருக்குங்கிறது தான். நாணயம், தொலைபேசி சேவைகள், பரீட்சைகள் எல்லாத்துலேயுமே தமிழுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்படுது. இந்த நாட்டில் மொத்தம் 4 ஆட்சி மொழிகள்: சைனீஸ், மலாய், இங்கிலீஷ், தமிழ். மொத்தம் 4 ஆட்சி மொழிகளை கொண்ட அந்த நாட்டில் இந்த 4 மொழிகள்லையும் அரசாங்க சேவைகள் கிடைக்குதுங்க. அப்பளவுல மிகவும் சிறிய நாடாக இருந்தாலும் அது அடைஞ்சிருக்க முன்னேற்றம் அபாரமானது. இந்த வீடியோ இன்னைக்கு ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் சிங்கப்பூரோட தேசிய தினம், அதாவது நேஷனல் டே. நம்மள மாதிரி ரிப்பப்ளிக் டே அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அவங்க கொண்டாட மாட்டாங்க. அவங்க தேசிய தினத்தை தான் கொண்டாடுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.